ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு குட்டி டிஏஎம்எல் தான். சரி வாங்க ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சட்னியும் இட்லியும் தான் சாப்பிட்ருந்தேன். அந்த சட்னியுமே நல்லா இருந்தது. உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னால் வீடியோஸில் எந்த ஃபுட் கட்டினாலும் அதோட ரெசிபி வேணும்னா நான் மோஸ்ட்லி ஷேர் பண்ணிடுறேன். கொஞ்சம் குட்டியாக கிளிம்ஸாச்சு, லைக் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக சொல்லனாலே லைட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு அதுவுமே இன்னும் கொஞ்சம் கிளியராக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, ஃபஸ்ட் இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும்ல, அதெல்லாம் பண்ண வேண்டியது தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் எடிட் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஊறுகாய் வீட்டிலே பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்ஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து கடுகு அதெல்லாம் போட்டு தாளிக்கிறது தான். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது போய் வெயிலில் காய வைக்கிறோம் ஒரு 2-3 days. நம்மளுக்கு எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் காய வச்சுக்கணும். அது கொஞ்சம் காயணுமா கரெக்டாக, அது எனக்கு தெரில கரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி. உங்களுக்கு இதை பற்றி க்ளீனாக டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கேட்டு சொல்கிறேன். அதை வந்து எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சுருவா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி வெயிலில் போய் வச்சுட்டு அது அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விடணுமா, கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீழே அப்படின்னு சொல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுமா. அந்த மாதிரி அடிக்கடி போய் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஓப்பன் பண்ணி கூட வைக்கலாம், நான் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஏன்னா மேலேருந்து ஏதாவது தூசி விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சும்மா லைட்டாக க்ளோஸ் பண்ணிடுறேன். இது நல்லா அந்த வெயிலில் சூடாகணும், அவ்வளோதான் மேட்ரு. சரின்னு சொல்லிட்டு வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்க வேண்டியது தான். ஈவினிங் ஆச்சுன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் டே எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சுக்கணும். அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது போய் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல் பண்ணுற மாதிரி இருந்தது அன்றைக்கி லஞ்சுக்கு. சாம்பார் கோவக்காய் பொரியல், அவ்வளோதான், சிம்பிள் லஞ்சு. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா வெளில போகிற வேலை இருந்தது. செம்ம மழை அன்றைக்கி, அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கதையை பார்ப்போம். கோவக்காய் பொரியல். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கோவக்காவை தின் ஸ்லைசஸாக நான் கட் பண்ணுறேன்ல இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சும்மா சாட்டை பண்ண நல்லா தான் இருந்தது இது. ஆனால் இது பாவக்காய் மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். பட் இப்படி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது இதுக்கு. நல்லா கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு தண்ணி லைட்டாக மட்டும் தெளித்து மட்டும் குக் பண்ணணும். நிறைய ஆயில் விடணும். ஆயில் விட்டுறதுக்கப்புறம் கடுகு சீரகம் போடணும் கொஞ்சமாக. அது போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக இது போட்டுற வேண்டியது தான். இப்போ என்னது கோவக்காய் அது போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணணும். ஆயிலே தான் அது சாட்டே ஆகணும். நம்ம வேறு எந்த எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ணவே தேவையில்லை. நல்லா சாட்டே பண்ணால் அதுவே நல்லா வந்துடுது. அதுலேருந்தே தண்ணி வருது மோஸ்ட்லி. அதனால் நம்ம தண்ணி லைட்டாக தெளித்தா மட்டும் போதும். நிறைய தண்ணி தெளிச்சிட்டா ரொம்ப வெந்து அப்படியே நல்லாவே இருக்காது காய் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக இது வீட்டில் ரெசிபி சொல்கிறாங்க, எனக்குமே தெரில. நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். இது அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணேன். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதான், அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். சால்ட் போட்டுட்டு சில்லி பவுட்ரு போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் விடுங்க, தண்ணி ஊற்றிடாதீங்க. அதுலேருந்தே தண்ணி வர்றதுனால அதிலே குக்காக எடுத்துகிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. அதில் நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு பவுடர் மாதிரி நான் ஆட் பண்ணியிருந்தேன். களைக்கொட்டை உரிச்சிட்டு அதில் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதிலே சில்லி போட்டுட்டு அந்த மிக்ஸ் தான் நான் இப்போ கொட்டிகிட்ருக்கேன். அது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கு. நார்மலாக சாப்பிட்றத விட இது ரொம்ப நல்லாயிருக்கு. அதை ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்களும் வேணால் அதை ட்ரை பண்ண. உங்களுக்கு கோவக்காய் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப நல்ல வெஜிடபிள் ஆக்சுவலி. இது நம்ம நிறைய சாப்பிடாம விட்டுடுறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா இருந்தது இது ஆக்சுவலி, அதனால தான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இது நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான் இன்றைக்கான ரெசிபி முடிஞ்சிருச்சு. அது வந்து நைட்டுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து அரைச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் அட்வான்ஸாகவே அரைச்சி வச்சுருவேன். கொஞ்சமாக ஸ்டோரும் பண்ணி வச்சுப்பேன். அதுக்காக அரைச்சி எடுத்து வச்சுட்டு வெளில போகிற வேலை இருந்தது. வெளில போய் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது மழை வந்துருச்சு. அவ்வளோதான், அன்றைக்கி பிளானே ஃப்ளாப்பு. போய் ஒரு பேக்கரியில் மட்டும் உட்காந்து நல்லா கேக்கு அதெல்லாம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அன்றைக்கி போன பிளான் ஃப்ளாப்பு. ஒரு சோகமான டே அன்றைக்கி. என்னடா பிளான் பண்ண மாதிரி நடக்கலையே அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, tata, bye bye, see you soon.